சத்யா தமிழகமெங்கும் வழங்கும் நெஞ்சமேயலு உடன் வழங்குவோர் மினிஸ்டர் ஒயிட் பாரம்பரியம், டிராப் டாக்ஸி, ஒரு வழி கட்டணம் மட்டுமே மற்றும் லலிதா ஜுவல்லரி. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய பேர் வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் யோசிச்சுட்டு இருக்காங்க. மணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக இந்த சைடு வந்திருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் மணிலாம் ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு மன நிம்மதி தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக இந்த சைடு வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கான டாபிக் பீஸ் ஆஃப் மைண்ட் வெர்சஸ் பீஸ் ஆஃப் வெல்த். காசு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எந்த டைம்ல டிசைட் பண்ணது, ஏன் டிசைட் பண்ணது அப்படின்றதான் முதல் கேள்வி. ஸ்டார்ட் வித் யார் வேணா இருக்கலாம். ஆக்சுவலி ஒரு 3 monthsக்கு முன்னாடி வரைக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மேரேஜ் அப்படின்னு ஒன்று நடக்கும்ல, ஸோ அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து வெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது புரிஞ்சுது. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய அமௌண்ட்டு, அதாவது நமக்கு தேவைப்படுற அமௌண்ட் இருந்தாலே நம்ம யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். லைக் இவங்க எவ்வளோ பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ பண்ணுவாங்க, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம ஹஸ்பண்ட் சொல்றீங்களா, ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் சொல்கிறேன். நம்ம ஒன்று நினச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஸோ வெல்த் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்மளால வந்து அந்த விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நிம்மதியாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த தாட் வந்திருக்கு. மேரேஜ் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் டைம்லயே எனக்கு இது புரிஞ்சிருச்சு. அதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆமா. ஓகே ஓகே. அடுத்து அமைதியாக இருக்கிற இடமே தெரியாமல் அமைதியாக இருந்தோம். அப்போ யாருமே என்ன ஏதுன்னு ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு லேண்ட் ஒன்று விற்றுட்டு பணம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கால் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வராங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும். ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்ட பிறகு நல்லா எங்கேயாச்சும் வெளியே போகிறேன், எங்கேயாச்சும் கொடைக்கானல் இந்த மாதிரி ஊட்டி எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு, ஓ அங்கே போயிட்டியா இங்கே போயிட்டியா. அப்புறம் ட்ரெஸ்ஸு வாங்கி போடுறேன், ட்ரெஸ்ஸு வாங்கி ஏதாவது காஸ்ட்லியாக வாங்கி போட்டு, ஓ இது வாங்கிட்டு அதான் உடனே கால். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட யாருமே பேசாதவங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிட்டு பணம் வந்த பிறகு நிறைய பேர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே ஓகே. வீட்டில் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் பீஸ் ஆஃப் மைண்டை விட பீஸ் ஆஃப் மணியோட வேல்யூ வந்து ரொம்ப புரிஞ்சுது. அதே மாதிரி காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் அதெல்லாம் கட்டும்போது தான் ஓகே நம்மளும் வந்து ஃபைனான்ஷியல் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். பீஸ் ஆஃப் மைண்ட்லேயே போயிடுச்சுன்னா லைஃப் இப்படியே போய்டும்ன்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை இப்போ காலேஜ் படிக்கும் போது அந்த காலேஜ் சேரும் போது ஏற்பட்ட ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் தான் ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆமாம், ஏன்னா ஒரு அளவுக்கு வரைக்கும் பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, நமக்கும் தெரியாது. அவங்க இப்போல்லாம் ஷேர் பண்ணலனாலும் நமக்கு தெரிய வருதுல்ல சில விஷயங்கள். ஓகே அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க காசு புரட்ட அப்படின்னும் போது டெய்லி வேஜஸாக இருக்கிற நார்மல் பீப்புளுக்குமே வந்து காசுன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. எங்கள் அப்பா வந்து என்னை சம்பாதிச்சு அவர் வந்து எந்த காலேஜ் வேணால் நீ போடா, நான் அவனை சேர்த்து விடுறா அப்படின்ற அளவுக்கு அவர்கிட்ட காசு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என்னோடய பேஷனை நான் வந்து தொடர்ந்துருப்பேன். ஆனால் வந்து அவங்கக்கிட்ட காசு இல்லாததால் ஏதோ ஒரு காசு கம்மியாக இருந்த காலேஜில் போய் ஒரு லாக்கியே இல்லாத கோர்ஸு லாக்கியே இல்லாத காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கேன். என்னோடய ஃப்யூச்சர் என்ன ஆகுனே தெரியல. சரி, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? எங்கள் அப்பா வந்து டெய்லி வேஜஸ் தான், எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். 2 பேருமே வந்து சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ். ஏன்னா எங்கள் டேடிக்கு வந்து கேன்சர் இருக்குது, எங்கள் மம்மிக்கும் சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இதே வந்து எங்கிட்ட மணி இருந்திருந்தால் நான் என்னோடய கோலை தொடர்ந்துருப்பேன், நான் வந்து அவங்கள வச்சு பார்த்துருப்பேன், நான் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணியிருப்பேன். இது எல்லாத்துக்குமே வந்து மணி தான். இப்போ நான் வந்து சஃபர் ஆகிறதுக்கு ரீசன் மணி. ஒரு காசு இருந்துச்சுன்னா என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும், அப்போ நான் பீஸ் ஆஃப் மைண்டை நோக்கி போயிருப்பேன்றாங்க. ஸோ அந்த வகையில் இங்கே பீஸ் ஆஃப் மைண்டை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. எனக்கு கேள்வியே இந்த பீஸ் அப்படின்னு நீங்கள் என்ன டிஃபைன் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன நிம்மதின்னு எடுக்கும்போதே எனக்கு பாடலாசிரியர் வாலியோட வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வரும். இல்லை இல்லை என்பவருக்கு எதுவும் இல்லை, இருந்தும் இல்லை என்பவருக்கு மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நான் தொடக்கத்தில் என்னுடைய பாடலாசிரியராக நான் இந்த திரைப்பயணத்தை நான் தொடங்கும் போது இருந்த அந்த மன நிம்மதி எனக்கு அப்போல்லாம் பசிச்சது. பசினா என்னென்னு தெரிஞ்சுது, தூக்கம்னா என்னென்னு தெரிஞ்சுது அப்படின்னு மிக அழகாக அதை ஒப்புமைப்படுத்தியிருப்பார். அப்போது அதை கேட்கும் போதே நம்மளும் ஏதோ ஓட்டப்பந்தத்தில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ காசுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நம்ம உறவுகளை மறக்கிறோம். இல்லை, இப்போ அவங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா காசு வந்ததுக்கு அப்புறம் தான் உறவுகளே வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறோன்னா கூட காசு வேணுமே அப்படின்றதான ஒரு இது விஷயமா வைக்கிறாங்க. அது கரெக்டு தான். நான் என்ன சொல்றேன்னா அவங்க பணம் வந்து எங்களுக்கு தேவையே இல்லைன்னு நாங்கள் எப்பயுமே சொல்லலை. எங்களுக்கு மன நிம்மதி எதுனா பணத்தை அவங்க கருவியாக மட்டும் பார்த்தா போதும். மன நிம்மதின்றது தான் வாழ்க்கையோட வட்டம். இங்கே மன நிம்மதின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது ஒரு சாத்தியமானதாக தான் இருக்கும். இப்போ உங்கள் ரிலேஷனில் உங்களை எப்படி பார்க்குறாங்க? அதாவது இந்த பொண்ணுகிட்ட 4 வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது அப்படின்ற ஒரு வேலிடேஷன் இருக்கா?
ஒரு சின்ன நான் என்னுடைய வீட்டில் நடந்ததே நான் சொல்கிறேன். 30 வருஷம் ஆச்சு கல்யாண வாழ்க்கையில் இருந்து. ஆனால் உங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு மல்லிகைப்பூ கூட வாங்கி தரல இது வரைக்கும். அப்போ அவங்க வந்து இவ்வளோ இருக்குது, 3 வேளை சாப்பாடு இருக்குது, எங்களை வளர்த்துட்டாங்க, நாங்களும் படிச்சிருக்கோம், இவ்வளோ ஓரளவுக்கு இருக்குது. ஆனாலும் அவங்க எதை போய் தேடுறாங்க அப்படின்னா அந்த மல்லிகைப்பூவில் இருக்க அவங்களுடைய மன நிம்மதியை தேடுறாங்க. அதை நான் பார்க்குறேன். நைஸ். ஓகே, அடுத்து. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறோம், அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் ஒன்று கிடைக்கலாம். Okay. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கிடைக்கலாம், ஒரு சின்ன லவ்லேருந்து கிடைக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து கிடைக்கலாம், எல்லாமே வேணா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்ல நான் இப்போ இன்னைக்கு வீட்டில் போய் வெக்கேஷன் தூங்குறேன். போறேன்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கு முக்கியமான தேவையே பணம் தானே. ஆப்வியஸ்லி மணி வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி நம்மளோட சர்வைவலுக்கு, நம்மளோட நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக மணி இம்பார்ட்டன்ட். ஆனால் மணி தான் மேண்டேட்டரியாக பீஸை வந்து வாங்கணுன்ற அவசியம் இல்லைன்றது தான் எங்களோட பாயிண்ட். இப்போ நம்ம பீஸ் வேணும்னா வெக்கேஷன் மஸ்ட் ஒரு அப்படின்ற ஒருத்தரோட மாதிரி. இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், நான் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போய் சரியாயிடுவேன் நான். அந்த மாதிரி ஒருத்தரோட நீட் பொறுத்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வெக்கேஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு போனால் அது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னா அது தட் ஒர்க்ஸ் ஃபார் தெம். வெக்கேஷன் போனா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து கம்மியாகுமா? வெக்கேஷன் போக போறோம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். ஓகே. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது மனசெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஒருவேளை இதுக்கு பதிலாக இதை பண்ணியிருக்கலாமோ, இங்கே தங்கினதுக்கு பதிலாக இங்கே தங்கியிருக்கலாமோ, இந்த சாப்பாட்டுக்கு பதிலாக இதை சாப்பிட்ருக்கலாமோ அப்படின்ற கன்ஃபியூஷன் தான் வருமே தவிர அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஆஃப்டர் வெக்கேஷன் நீடிக்காதுல்ல. டெய்லியும் நமக்கு மணி தேவைப்படும், ஆனால் பீஸ் ஆஃப் மைண்டுன்றது வந்து டெய்லி தேவைப்படாது. ஒரு வெக்கேஷன் அப்படின்றது டெய்லி போக மாட்டோம்ல, எப்போவாது தான் நமக்கு தேவைப்படும். அப்போதைக்கு அது இருந்தால் போதும். டெய்லி அது மட்டும் தான் மணி வந்து டெய்லி பேசிஸ்க்கே ரொம்ப தேவைப்படுது, பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து அப்படி கிடையாது அப்படின்றாங்க. அது உண்மைதானா? வெக்கேஷன் போனால் தான் நிம்மதி கிடைக்குங்கிறது கிடையாது. நிம்மதி நம்ம முழு மனது முழு திருப்தியோடு கிடைக்கிறது தான் நிம்மதி. அது வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் வெக்கேஷன் மூலியமாக காசு செலவு பண்ணி தான் நம்ம பீஸ் கிடைக்கிறோங்கிறது கிடையாது. இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும்ன்றீங்க அப்ப. அதுதான் நானும் சொல்றேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கூட கிடைக்கலாம்னு சொல்றேன். அது ஒருத்தரை பொறுத்து. பணம் இருக்க எத்தனையோ பேர் நிம்மதியே இல்லாம தூக்கத்துக்கு கூட அலைஞ்சு சுத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ நாட் நெசசரியா ஒரு வெக்கேஷன் போய் தான் கிடைக்கணும்னு நான் சொல்லலை. இல்ல, எனக்கு வந்து இந்த வெக்கேஷன் அப்படின்னு பேசுறதுனால எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? அதாவது மேக்ஸிமம் ஒரு வெக்கேஷன் போய் பயங்கரமா செலவு பண்ணி அதுக்கப்புறம் மன வருத்தப்பட்டது. சோஷியல் மீடியால ஒரு ஸ்டோரி போட்டு அவங்ககிட்ட கேட்கணும், ஏன்னா அவங்க தான் சொத்தை வித்து ஸ்டோரி போட்டு போனவங்க. நீங்க சொல்லுங்க. வித்துட்டு இதுக்காக கிடையாது. ஊட்டி போயிருந்தோம், ஒரு 50,000 ரூபாய் கிட்ட நல்லா செலவு பண்ணோம். அதுதான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கேட்டு அது ஒரு நல்லா இருந்தது சார். செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதி கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ மணி ரொம்ப முக்கியம் நிம்மதிக்கு. என்னதான் மணியை ஸ்பெண்ட் பண்றோம்னு சொன்னாலுமே கடைசியில நீங்களே வந்து நிக்கிற பாயிண்ட் அதுக்கு முக்கியம் மணி தானே. மணி இல்லாம அந்த நிம்மதியே வரலையே. அது ஏதோ என் கோல்ன்றது அங்க நிம்மதி தானே. அதுதான் மெயின் முக்கியம். மணி வந்து ஒரு டூல், ஒரு வெப்பன் தானே தவிர அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அந்த டூல் இல்ல அப்படின்னா நிம்மதி கிடைக்கல. லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போது சண்டைகள் கம்மியாகுது, அவங்களுக்கு நிறைய மன நிம்மதி கிடைக்குது. இதே வந்து கூடயே இருந்து லவ் அண்ட் கேர் வந்து கொடுக்கும் போது பண பற்றாக்குறையால கண்டிப்பா அவங்களுக்குள்ள மன நிம்மதி கெடும் அப்படின்றாங்க. சோ இதுக்கு உங்களுடைய உண்மையா ஒரு கணவன் மனைவியா இருந்தாங்கன்னா 100 கோடி கார் பக்கத்துல வச்சாலும் 100 ரூபாய் அல்வா மல்லிகைப்பூ வச்சாலுமே அது லவ், அதுதான் பீஸ்ஃபுல்லா தேடுவாங்க. எங்க வேணா போய் கேளுங்க, இல்ல இது நல்ல இதா இருக்கு. நீங்க உண்மையான ஒரு லவர்ஸ் கிட்டயோ ஒரு கணவன் மனைவி கிட்டயோ போய் கேட்டீங்க அப்படின்னா ஒரு மல்லிகைப்பூவையோ ஒரு ஏதோ ஒன்று லவ் அண்ட் கேர் இருந்தாலே பீஸ்ஃபுல்லாக இருந்துட முடியும், நம்மளால வாழ்க்கையை நகர்த்திட முடியும். இவங்க சொல்றாங்க பணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. பணம் அதிக ஓவர்ஃப்ளோ ஆகி அதை எப்படி செலவு பண்ணணும், அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவே ஸ்ட்ரெஸ். அதாவது ஓவரா பணம் இருந்துச்சுனாலே அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா மாறி இருக்குன்றாங்க. அதாவது தேவைகள் தீர்ற வரைக்கும் எங்களுக்கு மன நிம்மதின்னு ஒண்ணு நாங்க தேடவே இல்லை. எங்களோட தேவைகள் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னே நாங்க யோசிக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க தரப்புல இருந்து சொல்லுங்க. ஃபாரின்ல போய் வேலை பார்த்து உங்களுக்கு சம்பாரிச்சு அங்கே சாப்பிட்றதோ இல்லை அங்கே அவங்க 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றது தனித்தனியாக மன நிம்மதி தருமா? 4 பேர் வீட்டில் உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்றது மன நிம்மதி தருமா? ஆக்சுவலி நாங்கள் இங்கே எங்கே சாப்பிட்றோன்னு இல்லை, சாப்பாடுக்கு தேவையான காசை பற்றி தான் பேசுகிறோம். எங்கே சாப்பிட்றோன்னு இல்லை, அந்த யார் யார் எப்படி எவ்வளோ அன்பா அம்மா ஊட்டி விட்டு சாப்பிட்றோமா இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்பூனில் சாப்பிட்றோமா? இப்போ அம்மா ஊட்டுறதுக்குமே அந்த சாப்பாடு நமக்கு வருதுல்ல, அதுக்கு தேவையான பேசிக் என்ன சாப்பாடு அப்படியே வந்துடும். கண்டிப்பாக பணம் வந்து அத்தியாவசியம், ஆனால் அளவுக்கு மீற வேணாம் தான் சொல்லுவாங்க. நாங்கள் அத்தியாவசியம் பணம் இருக்குன்னு தான் சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. பீஸ் ஆஃப் மைண்ட் தேவை. நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு 200 ரூபாய் கிடைக்குது. அந்த 200 ரூபாய் வேற யாராவது எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு பீஸ் கிடைக்கும்னு போயிடுவீங்களா இல்ல நீங்களா 200 ரூபாய் எடுப்பீங்களா? அது தேவையை பொறுத்து. உங்ககிட்ட அப்ப தேவைன்னு ஒன்று இருந்தா அந்த காசை எடுப்பீங்க, கரெக்டா? அதை எடுத்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தந்தா ஒரு நிம்மதி கிடைக்குது, அது ஒரு நிம்மதி. அதை எடுத்து உண்டியல்ல போடுறீங்க, அது ஒரு நிம்மதி. எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனா எடுக்கிறீங்கல்ல,
அதை கண்டும் காணாமல் போகிறது கிடையாது யாரும். அதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஓகே. ஸோ அதான் பேசிக் நீட்ஸ். ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாஸ் வந்து இருக்காருன்னு வைங்களேன், அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு வேலைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த 5 டிஜிட் சேலரி அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த வேலையை வந்து எடுத்துப்பீங்களா, இல்லை எனக்கு வந்து மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து கை கழுவி விட்டுருவீங்களா? என்னோட வீட்டில் இருக்க கமிட்மெண்ட்ஸ், என்னோட நாளைக்கு நான் செட்டில் ஆகிறதுக்கான வழி அதுதான். இப்போ ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் அதுதான். எனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சுக்கிறேன். பட் அது ப்ரெஷரான தான் இருக்கும். பட் என்னோட மைண்ட் தான் எல்லாமே. நாளைக்கு வந்து சேலரி வாங்கும்போது அந்த வர சந்தோஷம், அந்த வர பீஸ், அது போதும். மணி வந்து ஃபவுண்டேஷனாக வருது, அது மேலே கட்டுற பில்டிங் இட்ஸ் அ பீஸ். ஸோ நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன். ஓகே. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்ப சூழ்நிலையால் என் மேலே எவ்வளோ பாரத்தை வேணாலும் போடுங்க, நான் தாங்குறேன் என்னுடைய குடும்பத்துக்காக அப்படின்றாங்க. அதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். ஓகே. குடும்பத்தோட சூழ்நிலை, குடும்ப கஷ்டங்கள், அதனால நான் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு இடத்துல கூட என்ன நான் அர்ப்பணித்து நான் வேலை செய்வேன் அப்படின்றாங்க. அதாவது எனக்கு பீஸ் தான் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பற்றி யோசனையே வராத அவங்களுக்கு, இல்லை செல்ஃப் சென்டர்டாக இருப்பீங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு இந்த மீடியா சம்பந்தமான வேலைகளை நான் தேடிட்டு இருக்கேன். இப்போ நிறைய ரெஸ்யூம்லாம் கொடுக்க போகும்போது எனக்கு மன நிம்மதி தர வேலையை நான் தேடி போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பெரிய சம்பளமா இருந்தாலுமே எனக்கு மன நிம்மதி தர வேலை எனக்கு தேவை. ஓகே. அப்போ அப்படின்னு மீடியாவில் வந்தால் மன நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகே. அதான் பர்சனலா எனக்கு பிடிக்கும். இப்போ எங்க அப்பாவோட அம்மாவோட ஃபோர்ஸ்ல நான் வந்து வேற ஜாப் போயிருந்தேன், எனக்கு பிடிச்சிருக்காது. அந்த செக்டர் எனக்கு பிடிச்சிருக்காது. இப்போ எனக்கு பர்சனல் லைஃப்பில் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் ஆப்வியஸ்லி இந்த வேலையை நான் ஆஃப் பண்ணுவேன். ஆனால் அது வந்து என்ன டைப் ஆஃப் டாக்ஸிசிட்டி, என்னால் எதை பேர் பண்ண முடியும், என் மென்டல் ஹெல்த்துக்கும் என் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் பாதிப்புன்னு ஒன்று பெருசாக வரும்போது ஆப்வியஸ்லி நான் அதை குவிட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் அதை குவிட் தான் பண்ணுவேன். குடும்ப சூழ்நிலையினால நம்மளால வந்து நான் நினைச்சதை ஆக முடியல, அதுக்கு மணி வந்து ஒரு பெரிய பேரியரா இருந்தது அப்படின்றது. ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது லைக் வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ என்ன வேணா ஆயிக்கோ, ஆனால் வீட்டுக்குன்னு தேவைப்படுற விஷயங்களை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, ஒரு ஷோரூமில் போயிட்டு இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரமோட்டராக நான் போவேன். ஆனால் என்னோட ஆசை அது கிடையாது. என்னோட ஆசை வந்து விஜே ஆகணும், ஆர்ஜே ஆகணும் அப்படின்றது தான். ஸோ 2 இயர்ஸ் வந்து நான் இந்த மாதிரி தான் வீட்டுக்கு நான் காசு கொடுத்தேன். என்னோட பேஷனையும் நான் தேடி ஓட்டிட்டு தான் இருந்தேன். பேலன்ஸ் பண்ணீங்க. ஆமா. படிச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானே இங்கே நியூஸ் ரீடிங் கோர்ஸ் பண்ணது, கம்ப்யூட்டர் கிளாஸ் போனேன். காசு வர என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன், நிறைய கோர்சஸ் படித்தேன், நிறைய கிளாஸஸ்க்கு போனேன், லேப்டாப் வேணுமோ அது பண்ணேன் இது பண்ணேன். ஸோ என்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த காசு ரொம்ப முக்கியமாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்வாங்கல்ல, அந்த ஒரு ப்ரெஷர் எல்லாருக்கு மேலேயுமே வைக்கக்கூடிய ஒரு இதில் தான் நம்ம இருக்கோம். ஸோ எனக்கு இந்த பீஸ் ஆஃப் மைண்டை ஒர்க் லைஃப்பில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க, அது ஒன்று, அந்த வித்தையை சொல்லுங்கள். அது தவிர இஎம்ஐ, இவர் சொன்ன மாதிரி இஎம்ஐ வந்து எப்படி இப்போ மாதம் பிறந்தா டான்னு இஎம்ஐ காசு எடுத்துருவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இந்த இதுக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரெஷர், எல்லாருக்குமே ஒர்க்கில் ப்ரெஷர் தான் இருக்கும். பிடிச்ச வேலை பண்ணாலும் ப்ரெஷர் தான் இருக்கும், பிடிக்காத வேலை பண்ணாலும் ப்ரெஷர் தான் இருக்கும். ப்ரெஷர் இஸ் மேண்டேட்ரி, அது நான் நெகோஷியபிள், எதுவுமே பண்ண முடியாது. இங்கே வந்து மெயினான விஷயம்னா தேடல் தான். எனக்கு வந்து பீஸ் வேணும்னு நான் தேடுறேன், அவ்வளோதான். மணி இம்பார்ட்டன்ட் இல்லை நீங்கள் யாருமே சொல்ல. நீங்கள் எதுக்காக ஓடுறீங்களோ அது எல்லாத்துக்காக தான் நாங்களும் ஓடுறோம். சில பேருக்கு உங்களுக்கு அந்த கிரைட்டீரியா தான் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அவங்களுக்கு பிரைமரி ஃபேக்டரா இருக்கு, உங்களுக்கு செகண்டரி ஃபேக்டரா இருக்கு. செகண்டரி ஃபேக்டர்னு கூட இங்க கிடையாது சார். ஃபைண்டிங் அ பேலன்ஸ்ன்றது தான் நான் இங்க சொல்ல வருது. நான் இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐல வாங்கல. என் வீட்டில் நான் தான் எல்லாமே வாங்கும்போது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு வாங்கிட்டேன். ஓகே. ஸோ என்னால் அதை பேலன்ஸ் பண்ண முடியுது. இல்ல ஏன் சார் இப்போ சேர்த்து வச்சு வாங்கும்போது டிலே ஆகுதுல்ல. அவங்களுக்கு நிம்மதி வேணும்னா உனக்கு பொருள் கையில் கிடைக்கும் போது நிம்மதி கிடைக்கும். எனக்கு இப்போ அது வேணும், நிம்மதியா இருக்கணும்னா இப்போ எனக்கு இஎம்ஐல போட்டு வாங்கலாம்ல. அது அதையும் சேர்த்து வச்சு இப்போ நிம்மதியா இருக்கு. இஎம்ஐல இருந்து இது இஎம்ஐ ஒரு ப்ரெஷர் தானே அது. ஆக்சுவலா அவங்க என்னன்னா நிம்மதி தேடி அவங்க ஓடுறாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னா சாப்பிட்டா நிம்மதி, இப்போ சாப்பிடவே காசு இல்லைன்னா அது வந்து நான் சேர்த்து வச்சு தான் நான் சாப்பிடணும்னு நினைக்கிறத விட எனக்கு அது சாப்பிட்டா போதும், எனக்கு அது வாங்கினா போதும், அப்படிதான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கணும். இப்போ நீங்க வந்து என்ன அஸ்யூம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க எல்லாம் நிறைய காசு வச்சிருக்க மாதிரி நீங்க எல்லாம் காசு இல்ல, அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் அதுக்காக தான் வந்து நானே நிம்மதிக்காக கோவிலுக்கு போனேன் சார். அங்கேயும் காசு தான் சார் கேக்குறாங்க. 300 ரூபாய் கொடுங்க, நான் கிட்ட போய் சாமியை பார்க்கலாம் நீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். நிம்மதியா பொறுமையா பார்க்கலாம் 300 ரூபாய் கொடுத்தா. எதுவுமே இல்லைன்னா நீங்க சுத்தி வளைச்சு தூரமா பார்த்துட்டு போகணுன்றாங்க சார். காசே இல்லாம நிம்மதிக்காக அங்க போனாலும் அங்கேயும் காசு தான் சார் கேக்குறாங்க. நீங்க என்னதான் அங்க காசு கொடுத்தாலும் காசு கொடுத்து போறவங்களோ காசு கொடுக்காம போறவங்களுக்கு ஒரே மாதிரி பிளெஸிங் தான் கடவுள் கிட்ட இருந்து கிடைக்கும். எப்படி இருந்தாலும் கடவுள் கொடுக்கிற பிளெஸிங் தான். அப்ப எப்படியா இருந்தா அப்ப 300 ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்கும் தானே சார் பிளெஸிங். நாங்க கஷ்டப்பட்டு தானே சார் அந்த காசை சம்பாரிச்சு கொடுக்குறோம். கடவுளுக்குன்னு அந்த நேரத்தை ஒதுக்கிடுறாங்க. நீங்க வந்து ஓகே கம்ஃபர்ட் ஜோன்ல ஓகே ஜாலியா ஓகே நம்ம போய் கொடுத்துட்டு
நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் நீங்க அப்படின்ற அப்படியே மாதிரி. லைன்ல நின்னு போவீங்களா இல்ல முன்னாடி பார்த்துட்டு வந்துருவீங்களா நான் வந்துட்டு எங்க இருந்தாலும் லைன்ல இருந்து தான் போவேன். ஏன்னா நான் ஒதுக்கிடுவேன். அப்ப புலம்பிட்டே போவீங்க சார். ஆமா, ஐயோ, கடவுளே என்ன இது ஏன்டா இப்படி என்ன அப்படின்ட்டு. படுத்துற அப்படின்னு நாங்க புலம்பிட்டு. ஆமா, இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் நிம்மதியும் கெடுத்துட்டு புலம்பிட்டே போவீங்க. நாங்க புலம்பாம அழகா நிம்மதியா இல்ல பார்த்துட்டு என்ன மாதிரி ஒரு 100 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபுல் டே வந்து கடவுளுக்கு புலம்பிட்டே ஒதுக்கி போவீங்க. புலம்பிக்கிட்டே ஓகே எந்த கோயில் போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி. வந்தோம் அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல அந்த மாதிரி புலம்பல் இருக்காது. என்னப்பா உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் நானு. அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. ஓகே. என்னதான் அது சந்தோஷம் இல்லைன்றதை நம்ம செகண்டரியாக வச்சாலும் அங்கே அவங்க போயிட்டாங்கல்ல, அப்போ அங்கே மேஜராக இருக்கிறது என்ன? காசு தான். அப்போ காசு இருந்தால் நம்ம கடவுளை கூட பக்கத்தில் பார்க்கலாமான்ற ஒரு ஆதங்கம். அப்போ அவங்க காசு வச்சு எது வேணாலும் வாங்கலாமா? இப்ப பாத்தீங்கன்னா தாய்ப்பாலே காசு கொடுத்தா வாங்கிடலாம் சார். ஓகே. ஆமா, தாய்ப்பால் இப்போ இல்லைன்னா காசு கொடுத்தா வந்து கிடைச்சிருது. தாய்ப்பால் வாங்கலாம். அம்மா அப்பா கூட ஒரு வாசம் வந்து நடிங்கன்னா வந்து நடிக்கிறாங்க சார். காசு இருந்தா எல்லாமே வாங்கலாம் சார். இப்ப தாய்ப்பாலே கிடைச்சிருச்சு. அது இது புது புது சரிங்க ஸ்டேட்மெண்ட். சார். அதாவது தாய்ப்பால் இல்ல வாங்கலாங்களா எனக்கு இல்லையா என்னன்னா சார்? தாய்ப்பால் காசு வாங்கிடலாம், இருந்தா தாய் பாசம் வாங்கலாம். வாங்க முடியும். இல்ல அதுதான் தாய்ப்பால் எனக்கு வாங்கலாம் ஒரு இல்லையா? பாயிண்டாவே இது புரியல. ஒரே விஷயம் எனக்கு நீங்க சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா ஓகே வாடகை தாயார் நடிக்க வருவாங்கன்னு சொல்றீங்க. வந்துட்டு எனக்கு ஒரு அப்பா அம்மா வந்து ஒன்னு செட் பண்ணி கொடுங்களேன். காசு எவ்வளவு தாங்க சார். செலவாகும்? காசு கொடுங்க. எவ்வளவு செலவாகும் 1 சொல்லுங்க. கோடி ரூபாய் அது கொடுத்தீங்கன்னா ஒரிஜினலா இருக்குமா? உங்களுக்கு இது 1 கோடி பண்ணிட்டு ரூபாய் கொடுத்து தத்துருக்கணுமா? காஸ்ட்லி பேரண்ட்ஸா இருக்காங்களே. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அம்மா அப்பாவை வாழ ஆசிரமத்துக்கு வந்து டொனேட் பண்றாங்க சார். அது வந்து அந்த ஆசிரமத்தை வந்து இது பண்றதுக்காக டொனேட் பண்ணி 2 பேரை இது பண்ணி எடுத்துக்கிறாங்க. நான் வந்து இந்த சைடே இருந்தாலும் நான் அதுக்கு எதிராக தான் சொல்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா குழந்தை இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கிடலாம். அம்மாவை வாங்க முடியுமான்றது வந்து இல்ல அது எங்களை பொறுத்த எல்லா வரைக்கும் நாங்க எல்லாருமே பேசின விஷயம் என்னன்னா எங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு எங்களுக்கு முதல்ல மணி மேட்டர்ஸ். Okay. சோ அதுக்கப்புறம் தான் நாங்க பீஸை தேடுவோன்றது தான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூமே அதுதான். எனக்கே இப்போ ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் போய் என்னால எடுக்க முடியாது. இப்போ என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்த ட்ரெஸ் தான் எடுக்க முடியும். Okay. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக லாக்ஸ் கணக்குல போய் என்னால எடுக்க ஓகே. முடியுமா? இப்போ முடியாது. நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த Dress அப்படின்னும் போது இந்த பிரைஸ் டேக் பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் எடுக்காமலேயே வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். நான் பண்ணியிருக்கேன் Okay. சார். ஓகே. இப்போ இந்த இல்ல sir, ரெஸ்டாரண்ட் எனக்கு போயிட்டு ஒரே அந்த வேலை பார்த்து ஓகே ரெஸ்டாரண்ட்குள்ள போயிட்டு அந்த பிரைஸ பார்த்துட்டு வெளியில வந்த நாட்கள் கூட உண்டு. ஓகே. இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற அளவுக்கு இப்ப நம்ம கிட்ட பைசா கிடையாது. சோ இது இந்த பிரைஸுக்கு வந்து நம்ம வெளியில இன்னும் நிறைய பேர் சாப்பிடலாம், இல்ல இன்னொரு நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நினைச்ச நாட்களும் உண்டு. ஓகே. நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்லைல்ல? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது ஓகே, அது வந்து ஒரு காஸ்ட்லியான விஷயம் இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கும்னா வாங்கிடுவீங்களா? காசு இருந்துச்சுன்னா வாங்கிடலாம் சார். ஓகே. இப்போ உங்களுக்கு என்னன்னா காசு கண்ணை மறைச்சிடுச்சு சார். ஓகே. இப்போ மொத்தமா காசு இப்போ என்னன்னா இருந்தா காசு இருந்தா எதை வேணா வாங்கிடலாம் வாங்கிடலாம். அப்படின்ற ஒரு ஆமா. ஸ்டேட்மெண்ட்குள்ள அவங்க இருக்காங்க. அது மாதிரி என்ன இதுதான் நாங்க ஆக்கிட்டாங்க. வேணாம்னு சொல்றோம். அது மாதிரி என்ன இப்போ ஆக்கிட்டாங்க. காசுன்றது என்னன்னா ஒரு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு தான் சார். இப்போ இவங்க என்னன்னா நீடு வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு. பைக் வாங்கினாங்கன்னா கார் வாங்கினா ஃபிளைட் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ எப்படின்னா மொத்தத்தையும் நம்ம வாங்கிடலாம் காசு இருந்தா. இதுதான் காசு வந்து கண்ணை இல்ல, மறைக்க இப்போ கூடாது. எனக்கு நான் வந்து அது மாதிரி materialistic-ஆ- நினைக்கல. என்ன அது மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைடில் இப்போ ஷோ முடிஞ்சோடனே எப்படியும் வந்து பயங்கரமாக பேசுகிற சைடில் வந்து 1 லட்ச ரூபாய் வந்து கொடுப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு ஓகே நீங்கள் வந்து மன நிம்மதி தான் முக்கியம், காசு வந்து செகண்ட் தான் அப்படின்றதுனால ஸோ வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 1 லட்ச ரூபாவை சேர்த்து உங்களுக்கே கொடுத்துடலாமா, இல்லை உங்கள் இதில் வந்து 1 லட்ச ரூபாய் நீங்களே வாங்கிக்கிறீங்களா? அதை மட்டும் சொல்லுங்கள். நம்ம நெஞ்சமேலுக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஷாலினி ராபர்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், and Ashok Mithran, content creator. Okay, thanks for coming. நான் ஏற்கனவே பிரேக் முடியறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்து சொல்லியிருந்தேன், அது திருப்பி கேட்குறேன். நீங்கள் வந்து மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால எப்போதுமே நம்ம வந்து ஷோவில் நல்லா பேசுனவங்களுக்கு இந்த சைடுக்கு ஒரு 1 lakh வந்து ஆஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மன நிம்மதி தான் முக்கியன்றதுனால அந்த காசு ஒதுக்கி அவங்கள்ட்ட கொடுத்துடலாமா, இல்லை உங்கள் சைடில் வந்துட்டு நீங்கள் அது வந்து வாங்கிக்கிறீங்களா? முன்னாடி பேசின மாதிரி தான் மணின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு தரப்பினருக்குமே. நாங்கள் பேசுகிறோன்றதுனால நாங்கள் பணக்காரங்களும் இல்லை, நீங்கள் வந்து அந்த சைடில் இருக்கனால நீங்களும் ஒன்றும் கஷ்டப்படுறவங்களும் இல்லை, ரொம்ப பெரிய பணக்காரங்களும் கிடையாது. பட் இப்போ இந்த 1 lakh நீங்கள் எங்கள் கையில் தந்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களோட நீட் அதிகமாக இருக்குன்னா நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். இல்லை இப்போ வேணுமா வேணாமா? அதுதான் சொல்கிறேன். ஓகே. இப்போ அதாவது வந்து கொடுக்குறேன் நீங்க இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு நீட் இருக்கு. எங்களை விட அங்கே யாருக்காவது அங்கன்னு இல்லை, இங்கே யாருக்கா இருந்தாலுமே அங்கே நீட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இருக்குது அப்படின்னா நாங்கள் அந்த காசு தரத்துக்கு ரெடி. தேவை அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் தருவோம் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் பேசும்போது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. நாங்களும் வந்து அடுத்தடுத்த ஷோவில் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே. உங்களுக்கு இந்த டாபிக் கேட்ட உடனே எந்த சைடு உடனே டக்குன்னு பேசணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு?
இல்லை எனக்கு வந்து ரெண்டு சைடுமே பேசணும் அப்படின்னு இல்லை. Okay. ஏன்னா மணி அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி கோரிலேட்டட்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கெயின் பண்ணும்போது மனநிம்மதியை இழக்காமல் மனநிம்மதியை இழந்து இதை கெயின் பண்ணுறது பிரயோஜனமே இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி டுவர்ட்ஸ் லைஃப்பை லீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். பணம் வந்து இந்த நேரத்தில் எனக்கு பயன்படவே இல்லை. ஒரு கடைக்கு நம்ம போகணும்னு நினைப்போம், நம்மள்ட்ட காசு இருக்கும், ஆனால் அது போய் வாங்குறதுக்கு கடை இருக்காது, லாக்டவுன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காசு இருந்தும் எனக்கு பயன் இல்லை அப்படின்ற மாதிரி. எங்கள் ஸ்கூலில் ஒரு மேம் என்னாச்சுன்னா அவங்க கையில் காசுலாம் இருக்குது, அவங்க கோவிடால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து இறந்துட்டாங்க, இப்போ இல்லை. காசு இருந்துமே அவங்கள வந்து கோவிட் டைமில் காப்பாற்ற முடியல. கோவிட்ல வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அட் த சேம் டைம் என்னோட தாத்தா பாட்டி 2 பேருக்குமே அட் ஏ டைம் கோவிட் வந்துச்சு. ஓகே. அப்போவும் உங்களுக்கு நிறைய நாங்கள் காசு செலவு பண்ணோம். அந்த காசு இருந்தனால தான் இப்போ அவங்களையும் காப்பாற்ற முடிஞ்சுது. அவங்க சொன்னாங்க காசு இருந்துச்சு ஆனால் காப்பாற்ற முடியலன்னு. என்னோட சுச்சுவேஷனில் அந்த காசு இருந்தனால தான் இப்போ அவங்க 2 பேரும் ரெக்கவர் ஆகி இன்னைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ இப்போ நான் என்றைக்குமே வந்து காசு வந்து இருந்தும் அது பிரயோஜனம் இல்லைன்ற அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளால சொல்லவே முடியாதுன்னு என் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே. ஸோ ஷாலினி, நீங்கள் காசு இருந்துமே பயன் இல்லாமல் அந்த மாதிரி ஏதாவது கதைகள் இருக்கா? எங்கள் அப்பா ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை காப்பாற்றிருக்கலாம் முடியாது. ஆனால் அங்கே சுற்றி இருந்த நிறைய பேர் வந்து அதை வீடியோ எடுத்து அது வந்து ஒரு கான்டென்ட்டாக தான் இங்கே வந்து பார்த்தாங்க. ஸோ அங்கே வந்து இதை மறுபடியும் இதை கான்டென்ட்டாக போட்டால் ரீச் வரும், பணம் வரும்ன்றது தான் அவங்களோட மோட்டிவாக இருந்ததோ என்னமோ. இப்போ ஆல்ரெடி இங்கே இந்த உலகம் வந்து காசு இருந்தால் தான் ஒருத்தவங்கள மதிப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தான் நம்மக்கிட்ட காமிச்சிட்ருக்கு. எனக்கு இந்த யங்கர் ஜென்ரேஷன் நம்ம ஒரு சேஞ்சாக இருக்கணும். நான் கடைசியில் நம்ம நைட் தூங்கும்போது எவ்வளோ காசு வச்சுருக்கோன்றது முக்கியம் இல்லாமல் எவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கோம். ஸோ காசை வந்து சர்வைவல்காக மட்டும் ட்ரீட் பண்ணிவிட்டு லைஃப்க்கு வந்து எண்ட் ஆஃப் த டே நமக்கு ஒரு பீஸ் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சம்பாத்தியம் எல்லாமே. நான் என்ஜிஓ வச்சிருக்கிறதுனால நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஒரு பூப்பாட்டி ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி அவங்கள போய் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க போல இருக்கு. நீ ஏமா என்னை வந்து பார்க்கல அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பார்த்த உடனே கேட்டது என்கிட்ட காசு கிடையாது, நீ வந்து பார்த்த உடனே எனக்கு உடம்புல இருக்க எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க. இது இங்கே வந்து ஆப்வியஸாக காசு தேவைதான் அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு. பட் அதை தாண்டி ஒரு லவ், ஒரு அன்பு, ஒரு பாசம் வந்து அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குதுல்ல, அது வந்து அவங்க உடம்பை ஃபாஸ்ட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே காசு அத்தியாவசியமாக அது ஒரு தேவையாக மட்டும் இருக்கணும், அது மட்டும் வாழ்க்கையாக மாறிடக்கூடாதுன்றது தான் பாயிண்ட். ஓகே. இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஓகே அட்மிட் இட் அப்படின்னு சொல்கிறீங்களா? காசு வந்து உபயோகப்படலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. என்னன்னா இப்போது என் அம்மா வந்துட்டு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வந்து எல்லாத்தையும் விற்று அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அப்போ அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கழுத்தில் இருந்த தாலியை வந்து கோயிலில் கழட்டி போட்டுட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு 6 மந்த் பேக்கு தான் எனக்கு அவங்களுக்கு அதை என்னால் வாங்கி தர முடிஞ்சுது. ஸோ அந்த தாலி எங்கள் அம்மா வாங்கிட்டு அதை கோவிலில் எங்கள் அப்பா கையில் கொடுத்து அதை கட்ட சொல்லும் போது இருந்த ஹாப்பினஸ் வந்து வேறு எதாலையுமே என்னால் கொடுக்க முடியாது. அந்த காசை சம்பாரித்து அதை எங்கள் அம்மாவுக்கு பண்ணும் போது தானே அது எனக்கு ஹாப்பினஸாக இருந்தது, அதுதானே எனக்கு பீஸை கொடுத்தது. ஸோ அதாவது என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில் எனக்கு இருந்த பெரிய ட்ரீம் நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு அதை பண்ணணும். இப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே தேவையில்லை, அம்மாவுக்கு அதுவே போதும் அப்படின்னு நினச்சேன்னா அது எனக்கே பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்காதே. அதை இன்னும் நான் பண்ணலன்னு சொல்லி எனக்கு அதுதான் ஓடிட்டே இருக்கே தவிர எங்கள் அம்மா கூட உட்காந்து பேசுறதுக்கான நேரமே இல்லை. என் அம்மா இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ என் அம்மாவை வேலைக்கு போவேண்ணா நீங்கள் வீட்டில் இருங்க, அப்பா நீங்கள் வேலைக்கு போவேண்ணா நீங்கள் வீட்டில் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்கிறதுக்கான சுச்சுவேஷன் வர வரைக்கும் எனக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் தேவைப்படலை. எனக்கு இன்னும் அவங்கள உட்கார வைக்கணும், வீட்டில் உட்கார வைக்கணும், அது மட்டும் தான் இருக்கே தவிர இது பண்ண முடியல என்னால். நீங்கள் பேசும்போதே தெரியுது அவ்வளோ எமோஷ்னலாக உள்ளிருந்து பேசுகிறீங்க. அது ஓகே, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பெத்த தாய் தந்தைக்கு வந்து அவங்கள அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துடணும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண் வந்து கலங்கிரும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இன்ஃபேக்ட் வந்து இந்த பொண்ணு இவங்க ஓவர் கம் பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இவங்க அப்பாவாக இருக்கட்டும், ஸோ அது தவிர இவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்க விஷயங்கள் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு மீடியமில் வந்து நீங்கள் நின்று பேசுகிறதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? பிகாஸ் நான் தான் என் வீட்டில் வந்து எல்டர் சிஸ்டர். ஸோ வந்து நானே வந்து உட்காந்து உடஞ்சிட்டேன்னா எங்கள் அம்மா அப்பா இன்னும் உடஞ்சிருவாங்க.
ஸோ வந்து என்னடா நம்ம பொண்ணே இப்படி வந்துட்டா இவ எப்படி பொழைக்க போகிற நாளைக்கு நம்ம இல்லாமல் எப்படி இருப்பா அப்படின்னு நினச்சினால எங்கள் அப்பா மறைச்சிட்டாங்க. நான் வந்து ஈஸியாக கேட்டேன், அம்மா அப்பாவுக்கு என்ன கேன்சர் ஆனால தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரீங்க அப்படின்னு தான் நான் கேட்டேன். சொல்லவே இல்லை அவங்க. நானே தான் சிரிச்சிட்டே கேட்டேன், அம்மா அப்பா கேன்சர் ஆனது சொந்தக்காரங்களாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு நானே கேட்டேன். அவங்களுக்கு ஒன்றே ஷாக்கு, என்னடி சிரிச்சிட்டே இருக்கேன். பிகாஸ் வந்து என் வீட்டில் ஒரு பட்டாம்பூச்சி வந்து இறந்துட்டா கூட நான் அழுவேன். அந்தளவுக்கு சென்சிட்டிவ். என் கண்மணி எது இறந்தாலும் அழுவேன். பட் வந்து எங்கள் அப்பா இப்படி ஆச்சுன்னு சொன்னா சிரிச்சிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டில். அப்புறம் வந்து சரி நம்ம பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, இவளோட சிஸ்டரை இவன் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் இன்னும் சிரிச்சிட்டே இருக்கேன். ஆனால் வந்து நான் டெய்லி நைட்டு அழுதுகிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் வந்து எங்கள் அப்பா டெய்லி அவர் கால் கை வலியோட தைலம் இல்லாமல் நைட்டு தூங்க மாட்டாங்க. 2 பேருமே தைலம் டேப்லெட் இல்லாமல் ஒரு நாள் கூட சர்வை பண்ணதே கிடையாது. ஸோ அவங்க அப்படி இருக்கும் போது எனக்கு அழுவக்கூடாது, அழ மாட்டேன். நான் சிரிச்சுட்டு அவங்க முன்னாடி நான் இது வரைக்கும் அழுததே கிடையாது. அழ மாட்டேன். அவங்களுக்கு அதான் பிடிக்கும் போது பிடிக்கும். எந்த சிச்சுவேஷன்னாலுமே நீங்க அழுவக்கூடாது. ஏன்னா பெண்களோட கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மா இப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா அழுவக்கூடாது. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அது உள்ள புரியுது, கஷ்டம்தான். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்க பாருங்க. அண்ட் அதுல இருந்து அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வர நம்ம இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓகே, ஆனா ரொம்ப சீரியஸா போயிடுச்சு அப்படின்றதுனால ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்குறோன்னு வைங்களேன். இது இமேஜினரி, நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அதை நீங்க எந்த மாதிரிலாம் வந்து செலவு பண்ணுவீங்க? பீஸ் ஆஃப் மைண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்னோட பர்த்டேக்கெலாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா என்ஜிஓக்கெலாம் போய் ட்ரஸ்ட்டுக்கெலாம் போய் அங்கே நான் ஃபுட்டுலாம் ப்ரொவைட் பண்ணுவேன். நான் வந்து என்னோட கெரியர் செட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் அமௌண்ட் எடுப்பேன் கண்டிப்பாக. என்னோட ஹையர் எஜுகேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அதை தாண்டி ஒரு % வந்து எனக்கு சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால நான் எந்த சைட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சர்வீஸில் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு கொடுப்பேன். இப்போ எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 பங்குல 1 பங்கு தான் எங்கள் வீடு. கம்ஃபர்டபுளாக இருக்காது படுக்கிறது கூட. இப்போ அந்த 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா ஒன்று அந்த வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அந்த ஷீட்டை மெயினாக மாற்றணும். இப்போ இன்னும் அந்த வீட்டில் இருக்கீங்க? இன்னமும் அங்கே தான் இருக்கும். வீடை வந்து மாற்றினாதான் உங்களுக்கு வந்து நான் அந்த பீஸ் அப்படின்ற ஒரு பக்கமே போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு உங்களுக்கு. 24 வயசா உங்களுக்கு? 23 வயசுல 3 குழந்தைகளை தத்தெடுத்து, அதாவது அவங்க தான் தத்தெடுத்துன்னு சொல்லக்கூடாது, அவங்க டாட்டர். ஸோ அவங்கள நீங்கள் வளர்த்து அவங்க வந்து இப்போ காலேஜ் போகிறாங்க அப்படின்னும் போது இட்ஸ் அ கிரேட் திங். அந்த கட்ஸ் எப்படி? இது வந்து கட்ஸ் அப்படிலாம் இல்லை. இது இட்ஸ் ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்தது. அங்கே நடக்கும்போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஒரு 4-5 பேர் தான் கிட்ட வந்தாங்களே தவிர மற்றவங்க எல்லாம் ஆப்போசிட்ல இருந்து வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தாங்க நான் அழுத. அங்கே மனிதாபிமானம்லாம் செத்துருச்சு. ஸோ அங்கே நான் அந்த பாயிண்ட்ல நான் ரொம்ப லாஸ்டாக ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணல. அந்த ஃபீலிங்கை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற தாட் தான் இதோட ஸ்டார்டிங்கே. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இட்ஸ் த பேலன்ஸ். எனக்கு என்னென்ன சந்தோஷம் இருக்கோ அதையும் பார்த்துப்பேன், என்னால் இதையும் பண்ண முடியுது. ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ் யூ மெயின்டைன். அதுக்கு கட்ஸ்லாம் இல்லை. அவங்க 3 பேரும் அழகாக ரெஸ்பான்சிபிளாக மாறிட்டாங்க. ஓகே, அப்பாக்கு நீங்கள் யூ வாண்ட் டு கன்வே சம்திங்? அப்பாவுக்கு ஏதாவது கன்வே பண்ணும் அப்படின்னா அது நான் வந்து தினம் கன்வே பண்ண தான் இருக்கேன். பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, எப்போ எதுனாலுமே நான் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான். அவங்கள நல்லா சம்பாரிச்சு நிறைய காசு கொடுக்குறேனா, வீட்டுக்கு நிறைய செய்கிறேனா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல பெருசாக. பட் அம்மா ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா வந்து யார்கிட்டயும் நான் இப்படி இருக்கேன்னா அது காரணம் என் பெரிய பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சூப்பர், உங்கள் அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. 3 பேர் 3 டாட்டர் வந்து அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓகே நானும் வந்து ஒரு டாட்டரோ சன்னோ வந்து என்னோட ஃபேமிலியில் அவங்கள வந்து அட்டாச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஆக்சுவலி மேம்னா அவ்வளோ பிடிக்கும். அவங்க அந்த 3 டாட்டர்ஸ் இருக்காங்களே, அதுக்காகவே அவங்க வீடியோஸை நான் அவ்வளோ அழகாக பார்ப்பேன். எனக்கு வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு வந்து அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க அளவுக்கு வருவேன்னா தெரில, பட் கண்டிப்பாக ஒரு நாள் நான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி ஒரு குழந்தைய தத்தெடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, நீ 12th தான் படிக்கிற, அதுக்குள்ளே இன்னும் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனா அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தட். இது எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப நாள் ஆசை. இது ஒரு ட்ரஸ்ட் எடுத்து எல்லாருக்குமே நான் அம்மாவாகணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் என்னைக்காச்சும் உங்களுடைய இன்டர்நெட்டில் ஹவு டு மேக் மணி ஈஸி அப்படின்னு சொல்லி உங்களை அறியாமலேயே சர்ச் பண்ண மொமெண்ட்லாம் இருக்கா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து தேடி இருக்கேன், இப்போ வரைக்கும் பெருசாக இன்வெஸ்ட்லாம் பண்ணல. ஆனால் அதை பற்றின ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கு. எஸ். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆக்சுவலி இந்த ரீல்ஸ்லாம் நீ என்னதான் பண்ணல, 12வது படிச்சுக்கிட்டு நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ற, தத்தெடுத்துருவேன்னு சொல்ற,
எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ ஐ வாஸ் டிஸ்கஸிங் வித் ஹர். இந்த மாதிரி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்களும் நல்ல ஐடியா பண்ணலாம், ஆனால் பட் இப்போ வந்து பண்ணாத, கொஞ்சம் ஹோல்ட் அப் பண்ணி வை. ஏன்னா இப்போ இந்த வார் போயிட்டு இருக்குன்னா ஷேர் மார்க்கெட் ரொம்ப மைனஸில் இருக்கு. அந்த அளவுக்கு பேசுறீங்களா? லாட்ரி சீட்டுன்னு ஒண்ணு இப்போ ரீல்ஸை திறந்தாலே அது ஒண்ணு 10 கோடி கேரளாவில் அப்படி இப்படி இப்படின்னு இப்ப நான் உங்களை சொல்லிட்டு தூண்டின மாதிரி 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லி பயங்கரமா தூண்டுறாங்க. எங்க அப்பால பார்த்துட்டு அந்த ரீல்ஸை பார்த்துருமா, இங்க பாருமா 5 கோடி விழுதான் 10 கோடி விழுதான், எனக்கு ஆன்லைன்ல மட்டும் புக் பண்ணி விடுமான்னு நம்மளால அதை சொல்லவும் முடியாது. அப்பா இதெல்லாம் ஃபேக் அப்பா. ஆசையை வந்து ரொம்ப தூண்டுறாங்க. அது ஒரு தவறான செயலாக தான் பார்க்கப்படுது. இப்போ என் ஃப்ரெண்டு இருந்தனா அந்த ஒரு இதனால நான் வந்து இப்போ ஹோல்ட் அப் பண்ணி வச்சிருக்கேன். சரி இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னது கரெக்ட் தான். இட்ஸ் அக்செப்டபிள். ஃபேர் பாயிண்ட். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் அதெல்லாம் வந்து யோசிக்கிறது உண்டா? அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது கண்டிப்பாக நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து விமென்க்கு அது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. லெட் மணி பி யோர் சர்வன்ட் அண்ட் நாட் யோர் மாஸ்டர். அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ என்ன கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேம்பிளிங்காக இல்லாமல் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டில் போகிறீங்களா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபி போகிறீங்களா, எஸ்ஐபிலையுமே கரெக்டாக இந்த லோ ரிஸ்க்காக இருக்கிற இடத்துல எஸ்ஐபி போட்டால் சேஃபர். நமக்கு என்ன தேவையோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கணுன்றது தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். சூப்பர் சூப்பர் ஃபேர் பாயிண்ட். உண்மையிலே இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ஒரு 1 BHK சிட்டி சென்டரில் உங்களுக்கு இருக்குது, அது போக நீங்கள் போட்டு வரதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துப்பீங்களா? இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி சென்னைக்கு மிக அருகாமையில் எங்கேயோ தூரத்தில் உங்களுக்கு ஒரு பங்களா கொடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் அந்த மாதிரிலாம் கொடுத்தா அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ விருப்பப்படுவீங்களா? சொந்த வீடுன்றதே கனவு தான். 1 BHK போதும் எங்களுக்கு. ஒரு 4-5 பெட்ரூம் இருந்தால் நம்ம ஒரு பெட்டில் தான் தூங்க முடியும். ஸோ 1 BHK எனாஃப் என்னை பொறுத்த வரைக்கும். என்னைய கேட்டால் நான் வந்து அந்த பங்களா அந்த ஸ்போர்ட்ஸ் கார் அதான் ஆமாம், நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னும் போது அந்த பங்களா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அது ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் பணக்காரனா இருந்தால் மட்டும்தான் வாழ் உரிமையே கிடைக்குது. அது உண்மையா? பணக்காரனா இருந்தா தானா? மணி இல்லைன்னா யார் சார் ரெஸ்பெக்ட் பண்ணுறா? ரெஸ்பெக்ட் யாருமே யார்கிட்டயுமே வரதில்லை. காசு இருக்குன்னா அது வேற, காசு இருந்தா நம்ம அவங்க பாக்குற பார்வையே வேற. திருப்பி அவங்க சிஸ்டர் மாதிரி பேசுறீங்க நீங்க. பணக்காரனா இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். உங்க கண்ணு முன்னாடி வேணா நீங்க பணக்காரன் நீங்க பாக்குறீங்க, பயங்கரமா ஓகே அவன் நிறைய காசு வச்சிருக்கான், ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 4 பேர் என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, எங்கள் அப்பா காசுல நல்லா முன்னாடி இருந்து சேர்ல உட்காந்துருக்கான், அவனுக்கு என்ன மரியாதைன்றது தான் பின்னாடி இருக்கிற பேச்சா இருக்கும். பணம் இருக்கிறதுனால தான் அவர் முன்னாடி பேசாம பின்னாடி போய் பேசுறாருன்ற சார் சொன்னாரு இல்ல, இது மாதிரி வந்து பணம் அவர் வந்து அப்பா காசுல வாழ்றாரு அது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது கூட முன்னாடி சொல்ற அளவுக்கு கூட நமக்கு தைரியம் இல்லைன்னா அவங்க பணம் காரணம் இல்ல, பின்னாடி போய் பேசுற அதுக்கு முன்னாடியே சொல்லலாமே அப்பா காசுல வாழ்றீங்க அப்படின்ட்டு. என்னோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பணம் வச்சிருக்க அம்பானியை மதிப்பீங்களா இல்ல அந்த பணத்துல இருக்க காந்தியை மதிப்பீங்களா? நீங்க யாரை மதிப்பீங்க? கவிதை சூப்பரா சொல்றாங்க. நீங்க யாரை மதிப்பீங்க? அம்பானியாவா இல்ல காந்தியா? இல்ல உங்களை கேட்டா நீங்க காந்தி இருந்தா தான் சார் அம்பானிக்கே மதிப்பு. புரியல. காந்தி அந்த நோட்ல இருந்தா இல்ல நீங்க வந்து அது இல்லனா அவருக்கு மதிப்பு கிடையாது. அப்பா இவங்க போகும்போது நீங்க எல்லாரும் கை காசு போட்டு நல்லா பேசுனீங்க அப்படி சொல்லி. இல்ல எனக்கு என்னடா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. பணம் அப்படின்றது நம்ம வாழ்றதுக்கு தான், அதுக்காக பணம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழவே முடியும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. ஸோ ஒரே ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பணம் இருந்தால் தான் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது தப்பு தான். நீங்கள் கையில் நிறைய காசு வச்சுருந்தாலும் உங்கள் கேரக்டர் கரெக்டாக இல்லைன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எஸ் ஓகே சூப்பர் நைஸ். ஐ அக்செப்ட் தட் பாயிண்ட். ஆனால் மொத்தமாக ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது மணி வச்சு தான் அந்த ரெஸ்பெக்ட் வருதுன்றதான் நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த விதத்தில் அந்த மாதிரி பண்ண சரி, நீங்கள் எந்த விதத்தில்? 12க்கும் சண்டைன்ற மாதிரி இருக்கு. 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறீங்க. I want to add on. அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்க இப்பவே இந்த மோட்டிவ்ல இருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு. நீங்க பெர்ஸ்பெக்டிவை மாத்திக்கிட்டா நீங்க உலகத்தை பாக்குற பார்வை ரொம்ப. இப்போ அவங்க வந்து என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. என்கிட்ட நான் ஒன்றும் கோடீஸ்வரி கிடையாது, என்கிட்ட காசெல்லாம் பெருசா கிடையாது. நான் பண்ற வேலைக்கும் நான் காட்டுற அன்புக்கு தான் அவங்களுக்கு என் மேல இருக்க மரியாதை. இது வந்து என் காசுனால இந்த மரியாதை வரப்போறது கிடையாது. மணி வில் கெயின் யூ ரெஸ்பெக்ட் தான், அது வில் நெவர் கெயின் யூ ரெஸ்பெக்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் மணி அலோன் வில் நாட் கெயின் யூ ரெஸ்பெக்ட். மணி மட்டும் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் தேடி தராது. நீங்க பாக்குற வேலை, நீங்க யாரு,
அவங்க சொன்ன மாதிரி உங்க கேரக்டர் மேட்டர்ஸ் அதை விட அதிகமா. அது வந்து எனக்கு எப்படி சொல்றது, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? இருக்கு மைண்ட்ல வந்து திணிச்சிட்டாங்க. இல்ல அந்த திணிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை வெளியே எடுக்கிறது தான் இவ்வளவு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கான்செப்டை வெளியில உடைக்கணும். எல்லாருமே வந்து இன்ஜினியர் ஆயிட முடியாது இல்லையா, எல்லாருமே டாக்டர் ஆயிட முடியாது. ஒருத்தருக்கு நம்ம தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு ஸ்கூல்ல இருந்து நமக்கு சொல்லி தரது கிடையாது. இந்த கான்டெக்ட், இந்த கான்ஃபிளிக்ட்டை தான் நம்ம உடைக்கணும்ன்றேன். ஒருத்தருக்கு 1 BHK இருந்தா சந்தோஷம், அவன் ஒரு பங்களால இருக்கனோட ரொம்ப ஹாப்பியா இருப்பான். அண்ட் அவனை சுற்றி 100 பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பேரை சம்பாரிச்சா போதும்னு நினைக்கிறேன். அந்த பேரை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஓடினா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதான் இப்போ இந்த மாதிரி ஒரு 2 பேர் எனக்கு சொல்லும் போது ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங். ஓகே எஸ், நீங்க இல்ல அதே மாதிரி இப்ப 2 பேர் சொல்லிட்டாங்கன்னு சொல்றதா சேஞ்ச். நீங்க திங்க் பண்ணுங்க, நீங்க திங்க் பண்ணி இது நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணலாமா, நம்ம ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோமா, எது எனக்கு ரைட்டு எது எனக்கு ராங்குன்னு நீங்க ஒரு விஷயத்துக்கு 4 தடவை திங்க் பண்ணுங்க. சேஞ்ச்னு சொன்னதுக்கே பெரிய அப்ரிசியேஷன். அந்த மனசு ரொம்ப வேணும். ஓகே, இப்போ எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் இருக்கும். ஸோ இப்போ மொபைல் ஃபோன் அப்படின்னும் போது உங்களுடைய மொபைல் ஃபோன் யாரெல்லாம் ஓனாக வாங்குனீங்க, அதாவது பேரண்ட்ஸோட இது இல்லாமல் ஓனாக வாங்குனீங்க, அதோட ப்ரைஸஸ் என்ன, ப்ரைஸ் என்ன? நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். செகண்ட் இயர் படிக்கும்போது எப்படி வாங்கினா, இந்த நான் கொஞ்சம் போய்ட்ரிஸ் இந்த மாதிரிலாம் எழுதுவேன். ஸோ அந்த ஈவெண்ட்ஸுக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் பேமெண்ட் வந்து, அதே மாதிரி நான் பார்ட் டைம் ஒர்க் காலேஜ் படிச்சுட்டே பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வந்து நான் ட்ராப் பண்ணும்போது எனக்கு ஒரு அமௌண்ட் இருந்தது, அதை 2த்தையும் கம்பைன் பண்ணி வாங்கினேன். எனக்கு ஆக்சுவலி 9th படிக்கும்போது வீட்டில் வாங்கி கொடுத்துட்டாங்க, இந்த ஆன்லைன் கிளாஸ் அதுக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டு ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப கோவம் வரும். கோவம் வந்தால் ஃபஸ்ட்டு உடைக்கிறதே ஃபோனை தான் உடைப்பேன். பெருமை இல்லைம்மா, இல்லை அதை ஒத்துக்குதான், பெருமை இல்லை தான். ஆனால் நான் உடச்சிருவேன், ஒரு தடவையும் உடச்சிருவேன். எனக்கு ஆனால் புரியும் அவங்க கஷ்டத்தில் தான் வாங்கி தராங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் இந்த ஃபஸ்ட் இயர் போகும்போது தான் நானே ஒரு பார்ட் டைம் ஒர்க் போய் ஃப்ரேம் ஷாப் போனேன். போயிட்டு நானே வாங்கிக்கிட்டேன் இந்த ஃபோனை. இப்போ உடைப்பீங்களா? நான் வாங்கினதுல நான் உடைக்க மாட்டேன். அது எப்படி நம்ம வாங்கினா நம்ம உடைக்க மாட்டோம்ல. ஓகே, இங்கே எங்கள் வீட்டில் வந்து நான் தான் கடைக்குட்டி. ஸோ அண்ணாஸ்லாம் யூஸ் பண்ண ஃபோன்லாம் நமக்கு தான் வரும். ஆப்வியஸாக வந்து அண்ணாஸ் யூஸ் பண்ண உடஞ்ச ஃபோனு, ஸோ டிஸ்பிளே பாதி தெரியிற ஃபோனு, கோடு போட்ட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மொபைல் அப்படின்னு ஒன்று வாங்கினேன். அதே மாதிரி வெஹிக்கிள், என்னோட 2 வீலர், அதுவுமே வந்து நானாக காசு போட்டு நானாக வாங்கி எல்லாமே எனக்கு நானாக வாங்கிக்கிட்டது தான் எல்லாமே. இந்த கான்வர்சேஷனில் உங்களுக்கு நீங்கள் ஓகே இவங்களாம் சூப்பராக சொன்னாங்க சில விஷயங்கள் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு டேக் அவே அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? எனக்கு இவ்வளோ பேசுனதுல எனக்கு அவங்க வந்து சொன்ன அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. காசுனால மட்டும் ரெஸ்பெக்ட் வராது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகாக பொறுமையாகவும் அதை சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, சூப்பர். எனக்கு வந்து இதோ இவங்க பர்பிள் அவங்க சொல்ற விஷயங்கள் அதுல அந்த உண்மையான ஆதங்கம் தெரிஞ்சுது. அவங்களுடைய அந்த என்ன சொல்ற அந்த இயலாமையை வந்து ரொம்ப கரெக்டாக வெளிப்படுத்தினாங்க. ஸோ அந்த இடத்துல மணியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு டேக் அவேவாக இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக மணி பிளேஸ் அ பிக் ரோல் தான். அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு அவங்களுடைய ஸ்டோரி எனக்கு ஒரு டேக் அவேயாக இருந்துச்சு. சூப்பர். உண்மையிலே இது வந்து 2மே ரொம்ப முக்கியம்தான். பீஸ் ஆஃப் மைண்டும் ரொம்ப முக்கியம், பீஸ் ஆஃப் வெல்த்துமே ரொம்ப முக்கியம். எல்லாமே அது இன்டர் கனெக்ட், அதை தாண்டி எல்லாமே பயங்கரமாக பிளெண்ட் ஆனது தான் சொல்லணும். ஜென்சிக்கெலாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வண்டி இருக்குன்னா அதோட இன்ஜின் வந்து நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அதோட ஃபியூயல் தான் நம்மளுடைய மணி. அதை நம்ம போட்டால் தான் வண்டி வந்து ஓடும் அப்படின்றது ரொம்ப உண்மையான விஷயம். அதுக்கேற்ற மாதிரி காசு 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 பணம் பணம் பணம்னு அது பின்னாடியே போய் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை தொலைச்சிட வேணாம் அப்படின்றதான் ஆசை வேண்டுகோள். ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னா கூட அந்த ஸ்பாட்லேயே வந்து நான் அதை மாற்றிக்கிறேன்னு சொல்கிற பக்குவம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீ வந்து என்னை வந்து குறை சொல்லிட்ட, அதை நான் எப்படி மாற்றுவேன்னு இல்லாமல் சபைன்னு கூட பார்க்காம நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஷாலினி. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து அபவுட் த ஹோல் திங் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இத்தனை வருஷமாவே பணம் இருந்தால் தான் மரியாதை, அவங்க ரொம்ப பணக்காரங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தான் நிறைய விஷயங்களில் நம்ம மேலே அதை திணிச்சிருக்காங்க. நம்ம இப்போ வளர்ந்து வர யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஒருத்தவங்களை பணத்தை வச்சு மதிக்காம அவங்கள மனுஷங்களா மதிச்சா இந்த உலகம் இன்னும் அழகானதா மாறிடும் நான் நம்புறேன். சூப்பர். அசோக், உங்களுடைய இப்போ நம்ம எல்லாருமே பணம் எல்லாமே ஓடினாலும் திடீர்னு ஒரு நாள் நமக்கு ஒரு நிலநடுக்கமோ ஒரு பூகம்பமோ வந்துச்சுன்னா எல்லாருமே காலி தான். ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது. நம்ம இந்த லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் வாழ வந்திருக்கோம் இந்த உலகத்தில். ஸோ அந்த லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாழணுன்றத மைண்டில் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கலாம். அண்ட் நம்ம இந்த சென்னை ஃப்ளட்ஸ் அப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு கேலமிட்டி வரும்போது நம்ம எல்லாருமே ஹியூமனிட்டியால் தான் ஒன்று சேர்ந்தோம்.
பணத்தால் கிடையாது, அங்கே ஹியூமனிட்டி தான் ஒன்றா சேர்ந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம ப்ரையாரிட்டியாக வச்சுக்கிட்டா ஐ திங்க் லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களை வந்து 2 பேருமே சன் மியூசிக் சார்பாக ஃபெலிசிட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷாலினி அவர்களே, ஸோ ப்ளீஸ் கம். ஸோ உங்களுக்கு சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், பீஸ்போக் வழங்கும் ஒரு அழகி கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு, கூல் கிளப் வழங்கும் ஒரு அழகி கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு, டா எக்ஸ்டென்ஷன் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். நம்ம அசோக் பிரதர் வாங்க. சன் மியூசிக்கோட ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு, பீஸ்போக் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், கூல் கிளப்போட கிஃப்ட் வவுச்சர், டா எக்ஸ்டென்ஷன்ஸோட கிஃப்ட் வவுச்சர். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கும் வந்து கிஃப்ட் வவுச்சர் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக பேசினவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பயங்கரமாக ஃபெலிசிட்டேட் பண்ணுவோம். அந்த வகையில் பீஸ் ஆஃப் மைண்ட்லேருந்து எமிமா அவர்களை இங்கே அழைக்கிறேன். வாங்க கிட்டக்கு. அவங்கள ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக ஷாலினி அவர்களை. சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், பீஸ்போக் வழங்கும் ஒரு அழகிய கிஃப்ட் வவுச்சர், கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், டா எக்ஸ்டென்ஷன்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். பீஸ் ஆஃப் மைண்டுக்கு கொடுத்துட்டீங்க, பீஸ் ஆஃப் ஹெல்த்துக்கு யார் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா பத்மபிரியா அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களை வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய அசோக் வாங்க. சன் மியூசிக் வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு, பீஸ்போக்கோட கிஃப்ட் வவுச்சர், கூல் கிளப் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், டா எக்ஸ்டென்ஷன்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் வவுச்சர் இருக்குது. ஸோ கிஃப்ட் வவுச்சர் ஸ்பான்சர்ட் பை பீஸ்போக், டா எக்ஸ்டென்ஷன் அண்ட் கூல் கிளப். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா விஷயங்கள் பேசணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி டைம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வாரம் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சத்யா தமிழகம் எங்கும் வழங்கும் நெஞ்சமே ஏழு, உடன் வழங்குவோர் மினிஸ்டர் ஒயிட் பாரம்பரியம், டிராப் டாக்ஸி, ஒரு வழி கட்டணம் மட்டுமே மற்றும் லலிதா ஜுவல்லரி. நான் உங்கள் ஆஷிக்.